டேய் சிம்பு, பேனாக்கு கொஞ்சம் மை குடுடா. பேனாக்கு மையே இல்லாம நீங்களா ஏன் ஸ்கூலுக்கு வர்றீங்க? அங்க ஒருத்தன் சட்டையில பையே இல்லாம வந்துட்டு இருக்கான். டேய், நீ ஏன்டா சட்டைக்கு பை இல்லாம வந்துட்டு இருக்க? காலையில காலையில கிழிச்சுப்புட்டா. நீ என்ன காலி அவன் சட்டை பைய கிழிச்ச? காலையில பாக்கெட்டுக்குள்ள கடல் உருண்டைய வச்சு வச்சு தின்னுட்டு இருக்கான்டா. கேட்டா தரவே மாட்டேங்கிறா. அதான் ஏண்டா டேய், கடலை உருண்டைக்கலாமாடா சண்டை போட்டு சட்டை பாக்கெட்டை கிழிப்பீங்க? ஒரு எள்ளு உருண்டையா இருந்தாலும் பரவாயில்ல. குட் மார்னிங் சார். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு டைட்டில் கொடுப்பேன், அதுல நீங்க எல்லாரும் ஒரு எஸ்ஐ எழுதணும். தமிழ்லயா இங்கிலீஷ்லயா சார்? சீரியஸ்லி? யாரு சார் சீரியஸா இருக்காங்க? ஆர் யூ கிடிங்? நோ, ஐ எம் மமு. Shut up. This is English class and you must write the essay in English. Do you understand? என்னடா சொல்றாரு? உன்னை கிளாஸ் விட்டு வெளியே போக சொல்றாரா? நோ, அவர் ஒரு ஏகேப்பு கொடுப்பாரு, அதுல நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கட்டுரை எழுதணும். அது என்ன ஏகேப்பு? தலைப்பு. அடக்கன்றாவிய. சரிங்க சார், கொடுங்க. ஐ எம் பேக். அது ஐ எம் ரெடின்னு சொல்லணும். If I become a Prime Minister of India, அதான் டைட்டில். எழுதுங்க. A few minutes later. எழுதிட்டீங்களா? Hey, can you read yours? Sir, if I become a Prime Minister, I will put Kali in jail for killing my short pocket, sir. ஏய், அதுக்கு ஏன்டா நீ பிரைம் மினிஸ்டர் ஆகணும்? Sit down. தமிழ் நீ சொல்லு. I will make everyone to speak Tamil, even in English class. இங்கிலீஷ் கிளாஸ்ல தமிழ்ல பேச வைப்பியா? எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? டேய், நீ சொல்லு. Sir, if I become a Prime Minister, I will make peace with Pakistan. Why Pakistan? Why not China? China-வா? China peace நல்லா இருக்காது சார். Very bad. Kali, you read. சார், காளி ஒண்ணுமே எழுதல சார். ஏன் எழுதல? சார், டைம் இல்ல சார். நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் சார். நீ என்னடா ஒண்ணு எழுதாம இருக்க? நீ வெளிநாட்டுக்கு போயிட்டியா? இல்ல சார், இது வரைக்கும் வந்த பிரைம் மினிஸ்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னு எழுத சொன்னீங்களோடு நினைச்சிட்டு இருந்தேன் சார். டேய், அடுத்து என்ன கிளாஸ்டா? அடுத்து மாரல் கிளாஸ்டா. அப்படி ஒரு கிளாஸா? என்னடா நடக்கும் அதுல? அதுல நமக்கு நீதி கதைகள் சொல்லி தந்து அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னு கேட்பாரா? வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று மனுநீதி சோழன் கதையை பார்ப்போம். இப்படியாக ஒரு மாடுக்கு நீதி வழங்க தன் மகனையே இழந்தார். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? ஐயா, முனிச கொலை பண்ணணும்னு கத்துக்கிட்டேயா. என்ன எதுக்குடா கொல்ல போற? என்ன சொல்கிறாய்? ஆமையா, நேத்து ஒரு எறும்பை மிதிச்சு கொண்டுட்டாயா. அவங்க அம்மா எறும்புக்கு அவனை கொன்னு நீதி வழங்கணும்யா. என்ன உளறுகிறாய்? இவ்வளவு நேரம் அதாயா நீங்க பண்ணீங்க. எறும்பும் மனிதனும் ஒன்றா? மாடும் மனுஷனும் ஒன்னா? ஓ, நீ அப்படி வருகிறாயா? சரி சரி, இன்னொரு கதை. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. முல்லை கொடி வளர தேரை விட்டு சென்றான் பாரி மன்னன். இதிலிருந்து என்ன பாடம்? பாரிக்கு அறிவில்லையா? என்ன சொல்கிறாய்? பாரிக்கு அறிவில்லையா? அதுதான் எப்படி சொல்கிறாய்? உங்க கார்ல ஒரு செடி முளைக்குது, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி கலாச்சாரத்துக்கு விதமாக களவாணித்தனமாக யோசிக்கிறீர்கள்? ஐயா, நீங்க தான் உருட்டுகிறீர்கள். அப்படி என்றால் பீலா விடுகிறீர்கள். அது என்ன? கப்சா. என்ன சா? பெர்னாட் சா. அவர் யார்? உங்க அக்கா புருஷர். என்ன? ஐயா, மணி அடித்து விட்டது. டே, நீ ஏண்டா உம்முன்னே இருக்க? பேத்துறவங்கிட்ட உம்முன்னா, கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தா உம்முன்னே இருப்பா. டே, அடுத்த கிளாஸ் யாருடா? யாரோ சோசியல் சயின்ஸ் புது வாத்தியார் வராராண்டா. புதுசா? யாருடா அது? யாரா இருந்தா என்னடா, இன்னைக்கே அவருக்கு லாஸ்ட் கிளாஸ் ஆக்கி விட்டுருவா. ஏய், வர்றது யார் தெரியுமா? யாருடா? ஏய், வர்றது யார் தெரியுமா? அப்பா. எழுது உங்க அப்பாவா? நீ பொட்டு வச்ச தந்த கோடம். டேய், எங்க அப்பா என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரா. இவர் ஏன்டா இங்க வந்தாரு? அப்படி எதுவும் நடந்தா நான் பாத்துக்கிறேன்டா விஜய். டோன்ட் வரி. டேய், நீ எந்திரா. இந்தியால எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லு. தெரியாதுப்பா. சாரி, தெரியாது சார். என்னடா உன் மண்டையில இருந்து இலையா விழுகுது? சார், மண்டையில இருந்து அப்படி சார் இலை விழுகும். ஏன்னா அவன் மண்டை மரமண்டை. காமெடி, இது ஜோக் சூப்பரா இருக்கு சார். அப்ப அவன் கூட யாருமே பழக மாட்டாங்களா சார்? அப்படிலாம் இல்ல. அவன் கூட பானை செய்யறவங்க, பொம்மை செய்யறவங்க எல்லாரும் பழகுவாங்க. அப்படியா? ஆமா, மண்டையில களிமண்ணா இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏய், உங்க அப்பா டூ மச்சா போறாரா. அவன் கிச்சனுக்குள்ள வர கூட தகுதி இல்லடா. யா சார்? அதுக்கு அவன் மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்கணும்ல. ஓ, இனிமேலும் என்னால நடக்க முடியாதுடா. சார் சார், ஒருத்தருக்கு சயின்ஸும் சரியா வரல, இங்கிலீஷும் சரியா வரல, மேக்ஸும் சரியா வரல, தமிழும் சரியா வரல, எதுவுமே சரியா வரலன்னா அவன் வாழ்க்கையில என்னதான் சார் ஆவான்? விளங்காமத்தான் போவான். இல்ல சார், பின்ன சோசியல் சயின்ஸ் வாத்தியார் ஆவார் சார். அப்படித்தான் புள்ளி விவரம் காமிக்குது. எப்படி இருக்கு? டேய், அரசியல் தாண்டா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த அரசியல்ல இறங்கி முதலமைச்சராகணும்னா சமூக அறிவு இருக்கணும். அதுக்கு சமூக அறிவியல் தெரியணும்.
சார் அப்போ உங்களுக்கு வரலாறும் தெரியாதா? முதலமைச்சராக சமூக அறிவு வேணாம் சார், சினிமாவில் நடிச்சாலே போதும். டேய், சாருக்கு கீழே இருக்கிற இலையெல்லாம் கூட்டி விடுடா முனிசே. வாயிடா இனி பதுங்காத. டேய், என் மகனை கலாய்ச்சா உனக்கு என்னடா? சார், அவன் உங்களுக்கு மகனா இருக்கலாம், ஆனா அவன் என்னோட ஃப்ரெண்ட். உனக்கெல்லாம் ஹெட் மாஸ்டரை பார்த்தா தான்டா புத்தி வரும். வாடா. நல்லா வேணும், என் சட்டையா கிழிச்சல மாட்டாடா காளி. யாரு காளி மாட்டினானா? இன்னுமாடா அவனை பத்தி தெரியல? என்னடா சோசியல் சைட் சார் எதிர்த்து பேசுறியாவே? சார் இல்ல சார், எதிர்த்துலாம் பேசல சார். அவர் ஒரு பையனை மொட்டை தட்டிக்கிட்டே இருந்தார் சார். நீங்களும் உங்க பையனுக்கு எவ்வளவு பண்றீங்க சார். உங்க இடத்துக்கு அவர் வரணும்னு எப்படி ஆசைப்பட்டு அதுக்காக என்னவெல்லாமோ பண்றீங்க, எப்படி எல்லாமோ பண்றீங்க. உங்ககிட்ட இருந்த ஒரு கத்துக்கணும்னு சொன்னேன் சார்.